ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம் அப்படின்றது திமுக வந்து என்ன பண்ணி இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து அத வந்து கண்டுக்கவே இல்ல. இப்ப எல்லா தப்பும் இவங்க பண்ணிட்டு, பழிய என் மேல தூக்கி போடுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்ல. இது எப்படி ம். பார்க்குறீங்க? அவரு பழி ஏமால் தூக்கி போறேன்னு சொல்றாரு. கரூர் பிரச்சனையை நம்ம எடுத்துப்போம். ம். கரூர் பிரச்சனை எப்ப முதலமைச்சர் அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? எந்த ஒரு தலைவரும் தங்களோட தொண்டர்கள் வந்து உயிர் இழக்கணும் அப்படின்ற விஷயத்தை விரும்ப மாட்டாங்க. அதனால இதை யார் மேலேயும் பழி தூக்கி போடாதீங்க. இது ஒரு துயர நிகழ்வு, துக்க நிகழ்வு அப்படின்றத முடிச்சாரு. அந்த ம். பழிய தூக்கி அவர் மேல போட்டாரா? இவரு என்ன பண்ணாரு? எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி கரூர் பிரச்சனையை தூக்கி ஏன் சார் என் மேல போட்டீங்கன்னு ஸ்டாலின் சார்னு கத்துறாரு. அப்போ வந்து இல்லாத ஒரு விஷயத்த நரேட்டிவ் பொய்ய வந்து 10 வாட்டி சொன்னா பொய் உண்மையாகிரும்னு நம்புறாங்க. ஆனா அந்த விஷயம் மாதிரி தான் நடந்து மக்கள் நிறைய பேர் அந்த விஷயத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க. ம். அப்படி பொறுத்தவரை இவர் வந்து அவ்வளவு நல்லா பேசக்கூடியது, நாகரிகமா பேசக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இது ஒரு கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்றாரு. ஒரு கவர்ச்சியா? கவர்ச்சினா என்ன, நான் என்னன்னு சொல்லி ஒரு நிறுத்துறாரு, ஒரு இக்கு வச்சு ஒரு கேப் பேசுறாரு, கேப் ஒரு கேப் வைக்கிறாரு. சரி, கவர்ச்சினாலே உங்களுக்கு மைண்ட் அந்த மாதிரி தான் போகுமா? நான் கேட்கறேன். அண்ணா அண்ணா மேல ஒரு கவர்ச்சி இருந்துச்சு, பேரறிஞர் அண்ணா மேல ஒரு கவர்ச்சி இருந்தது. என்ன கவர்ச்சினா, கண்ணியமான பேச்சாளர், பகுத்தறிந்து பேசக்கூடியவர், அவருடைய பேச்சு திறன் வந்து அப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை வசப்படுத்தி வச்சிருக்கோம், மொழி உணர்வு இருக்கும் அவர் பேச்சுலன்னு சொல்லிட்டு அண்ணா அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி இருந்தது. ம். கலைஞர் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி இருந்தது. கலைஞர் வந்து ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர், கலைஞர் அவர்கள் ஆக சிறந்த ஒரு வசனகர்த்தா, கலைஞர் அவர்கள் ஒரு சூப்பரா வந்து பிரஸ் ஹேண்டில் பண்ணுவார், ஒரு தக் லைஃபா யோசிப்பார் அந்த காலத்திலே அப்படின்னு கலைஞர் அவர்களுக்கு மேல ஒரு கவர்ச்சி இருந்துச்சு. ம். அதே மாதிரி ஒரு கவர்ச்சியா ஏன் இவர் மேல வந்து விஜய் மேல கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னோம்னா இவர் ஆளுமை திறன் கவர்ச்சின்னு எடுத்துக்கலாம், ம். வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். ஏன் வந்து அந்த இடத்துல ஒரு இக்கு வச்சு பேசணும்? அப்ப இவர் மைண்ட் ஏன் அங்க போகுது? ஒருவேளை சினிமால இருந்து வந்ததுனால கவர்ச்சி என்னவோ, அவர் மைண்ட் செட் அங்க போயிருச்சு என்னவோ. அதுதான் சினிமால இருந்து வந்து இந்த எம்ஜிஆர் சினிமால இருந்து வந்திருந்தாரு. ஆனா ம். எம்ஜிஆர் மேல அந்த காலத்துல விழுந்த கவர்ச்சி என்ன மாதிரி கவர்ச்சி? அவர் வந்து ஏழை பங்காளன், ம். அவர் வந்து ரிக்ஷா ஓட்டுபவர், அவர் வந்து விவசாய நண்பன், அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி எம்ஜிஆர் அவர்கள் மேல இருந்தது. ம். இந்த ஜெயலலிதா அவர்கள் மேல முதல் பெண், ஒரு பெண் ஆளுமை, மிக பெரும் ஒரு பெண் ஆளுமை, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கவர். அவங்க எல்லாருக்குமே ஒரு டீசென்டான கவர்ச்சி இருக்குது. ஏன் இவரால வாயில கூட சொல்ல வர முடியாத ஒரு கவர்ச்சி ஏன் இவராவே நினைச்சுக்கிறாரு? நம்ம அப்படி சொல்லலையே. ம். ம். நம்ம கவர்ச்சின்னு சொன்னதே ஒரு சின்ன பசங்க சொன்னாரு, சின்ன பசங்க கேட்டாங்க, அடம் பிடிச்சாங்க, அழுதாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய 2 ஓட்டா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 10 லட்சம் சின்ன குழந்தை சேர்ந்து ஆளுக்கு 2 ஓட்டு வாங்கி கொடுத்தா எத்தனை ஓட்டு வருதுன்னு உங்களுக்கு யோசிச்சு பாத்துக்கோங்க. ம். சரி. அந்த விஷயத்த சொல்றேன் நானு. ஓகே.